ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈவினிங் டைமில் நான் என்னென்ன வேலை செய்வேன், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வைப்பேன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயந்தர நேரம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் மாதிரி இருக்கும். மதியத்தில் வேறு என்ன வேலை, துணி கட் பண்ணுறது, இதுமாரி ப்ளவுஸு எல்லாம் கட் பண்ணி வைப்போம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான மற்றபடி இந்த நைட்டி இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுமாரி ஓரடிக்கிறது, இந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சுட்ருப்பேன். அதனால் சாயந்தர நேரத்தில் எனக்கு காஃபி டீ போட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அந்த டைம் நைட் டிஃபனுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் செஞ்சுப்பேன். அதுதான் இப்போ மிளகுத்தூள் இல்லை அதையும் நான் அப்படியே இடித்து வச்சுட்டு, சோம்பு பொடி, அதாவது இது பெருஞ்சீரக பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் நான் இடித்து வச்சுலாம் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ பார்க்கலான்னு. ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி இடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நான் இடித்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது சோம்பு பொடியும் மிளகுத்தூளும். எப்போவுமே மிளகுத்தூள் சோம்பு பொடிலாம் நமக்கு இருந்தாலும் சரியாக வரும். ஏன்னா நம்ம முன்னெல்லா அம்மியில் வச்சு நசுக்கி போட்டுட்ருப்போம். இப்போல்லாம் அதுமாரி கிடையாது. தூளாக இருந்தால் தான் நம்ம பூண்டு மட்டும் நசுக்கி நம்ம இப்போ வறுவலுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் சேர்த்துருவோம். அதனால் ஈஸியாக இருக்கனால இதுமாரி செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா, நம்ம காரக்குழம்பு இந்த பரங்கிக்காய், வாழைக்காய்லாம் போட்டு வச்சோம்னா அப்புறம் அது போடலாம். அப்புறம் அதுமாரி நம்ம சூப் வகையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, கீரை சூப்பு, காய் சூப்பு, அப்புறம் பொங்கல் தாளிப்போம் வெண்பொங்கலுக்குலாம், அதுக்கு போடலாம். இல்லை சில பேர் இந்த வேறு இதெல்லாம் கூட ஃபுட்டெல்லாம் செய்வாங்க, அதாவது நான்வெஜ்ஜுக்கு. அப்புறம் இதெல்லாம் கூட செய்வோம், பன்னீர்லாம் செய்வோம் இல்லையா, நம்ம இது பன்னீர், அப்புறம் இது மஷ்ரூம் மஷ்ரூம் ஃப்ரை, இதெல்லாமே சில பேர் காரம் தூளை போடாமல் நம்ம இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மற்றபடி காய் பொரியலை நம்ம செய்யும்போதே நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் 1, 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோலாம் நான் காமிச்சதில்லை, போட்டதில்லை. அதுமாரி நான் செஞ்சேன்னா அது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்குமே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த பொடி இடிக்கிறது இதெல்லாம் பற்றி சொல்லி இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அதிலே பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக தான் இதையுமே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபு அடுக்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ணாபின்னான்னு கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பெயிண்ட் அடிக்கிற வேலை இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு நான் அப்படி அப்படியே கொஞ்சம் போட்டு போயிட்டேன். அதில் தான் கொஞ்சம் ஏற கட்டி அப்படியே அடுக்கலான்னு கை நம்ம கை இந்த பொருள்லாம் வச்சுறதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி நான் அப்படியே கொஞ்சம் வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பொங்கலுக்கான வேலை இல்லை. பொங்கலுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு கலைச்சிருக்கிறது மட்டுமே நான் கொஞ்சம் நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்குமேனு அதுதான் அடுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதை நான் சொன்னேன் இல்லையா, அதுமாரி 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே அந்த மாதிரி வேலையில் பட்டு பட்டு நம்ம முடிச்சிக்கலாம். அதுதான் அதுக்காக நான் காமிக்கலான்னு தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எப்போதுமே நீங்கள் கை மாற்றி வைக்கிறது இதுதான் சில பேர் நம்ம அவசரமாக செய்யும்போது இந்த மாதிரி வச்சுருவோம். ஆனால் அது ஒன்றுக்கு அன்னன்னைக்கோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தரமோ நம்ம அப்படியே கொஞ்சம் கலைக்கிறத அடுக்கிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கலைஞ்சி போகாமல் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சீராக கொஞ்சம் அடுக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் பொருளையும் மாற்றி வைக்காமல் இருந்தோம்னா, ஏன்னா மறந்து வேறு எங்கன்னா அடுக்கி வச்சிட்டனாலும் தேடிகிட்ருப்போம். அதனால் நம்ம எடுத்த இடத்துலயே நம்ம வச்சிடுறது நல்லாயிருக்கும். இல்லை லைட்டாக கலைச்சிட்டாலும் அன்னன்னைக்கு சரி பண்ணிட்டோம்னா நல்ல விஷயமா தானே இருக்கும். அதனால தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி நான் இப்போ கிண்ணத்தில் ஊற வச்சுருக்கதான் பார்த்துட்ருக்கீங்க. இது நான் இப்படி ஊற வச்சு நம்ம அதுமாரி கழுவி வச்சிட்டோம்னா சட்டுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது அது வீணாக போகாது, அழுகி போயிடாது. அது நம்ம ஈரத்தோடு வைக்காமல் ஒரு பேப்பர்லேயோ ஏதாவது துணியில் அதுமாரி போட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம துடைச்சி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீணாக போகாது. அப்புறம் மார்க்கெட்டில் இந்த தடவை கேரட்டு, அவரைக்காய், அப்புறம் கொத்தரங்காய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 20 ரூபா கூறில். நான் அந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சிருந்தா எப்போதும் காய்கறி இதை நம்மள போர் அடிக்கிறதுனால அப்படியே நான் அது சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸு கடை பொரியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அவல் பொரி இதெல்லாம் வாங்குவோமே, அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு கடலைன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது அப்புறம் அந்த மாதிரி பட்டாணி, இது உப்பு போட்டது தான், இது எண்ணெயில் பொரிச்சதில்ல, சும்மா அப்படியே சாப்பிட்றது தான், ட்ரை பண்ணியிருப்பாங்களே அது. இது நிலக்கடலை, சில இடத்துல மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலை கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி உப்பு போட்டு தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ, வேண்டியவங்க 1/2 கிலோன்னு வாங்கிக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் 1/4 கிலோ தான் வாங்கிப்போம். ரொம்ப அதிகமாக வாங்கினோம்னா சிலப்போ அப்படியே மீந்து கிடக்கிற மாரி ஆகிடும்ன்றனால இந்த மாதிரி வாங்கிப்போம். நம்ம எப்போதுமே குழந்தைங்களுக்கு சிலப்போ சுண்டல் இதெல்லாம் பண்ணி கொடுக்க நமக்கு டைம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி விதவிதமாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீன் உடம்புக்கு ஈஸியாக கிடைக்கும். எப்போதும் டைம் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மல்லாட்டை பக்கோடா அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சது கூட வாங்கி தரலாம். நம்ம பெரியவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்க உணவுலாம் தவிர
நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓகே தான். சில பேர் தெரியாதவங்களுக்காக இது நல்லா இருக்குமே நான் சொல்லலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.